ஜெகமே தந்திரம் படத்துல வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், விக்கின்னு ஒரு கேரக்டர். அதுக்கு வந்து நான் ஒரு 4-5 தடவை ஆடிஷன் போனோம். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அது நிறைய பேர் அதுக்கு ஆடிஷன் பண்ணாங்க, 100கணக்கான பேர் ஆடிஷன் பண்ணாங்க. ஏன்னா நான் போகும்போதே 10 பேர் உட்காந்துருப்பாங்க அதே ரோலுக்கு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை பண்ணாங்க. அந்த டைமில் நம்ம கூடயே இருந்த யூடியூபர்ஸ் சில பேரையும் பண்ணாங்க. அப்போ அதில் வந்து கடைசியாக 3 பேர் வரலையும் நான் இருக்கேன். அதுவும் எனக்கு தெரியுது. 5வது ரவுண்ட்லேயே நம்ம 3 பேர் வரலையும் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கவும் செஞ்சுட்டாங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்களா அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஏன்னா அது ஒரு பெரிய ரோல். அது கூடவே வரும், தனுஷர் கூடவே வரும். அப்போ வந்து நான் அதை சொல்லும்போது எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. எனக்கும் அவர் கூட இருந்து கற்றுக்க போகிறோம், கார்த்திக் சுப்ராஜ் சாரோட டைரக்ஷனில் பண்ண போகிறோம், அதுலேருந்து நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு. இது நமக்கு லைஃப் டைம் மூமெண்ட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த படத்தினுடைய 50 நாள் ஷூட்டில் நான் வந்து லண்டனில் இருக்கணும் 50 நாள் அப்படின்னு. அப்போ என்னன்னா அது வரலையுமே ஓகேன்னு தான் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அப்போ சூழல் வந்து இங்கே நமக்கு பிளாக் ஷீப்பை பிஸ்னஸாக நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. 50 நாள் நம்ம இங்கே எல்லாம் போனால் திருப்பி வரப்ப இவங்க இதை வித்துருவாங்க அப்படின்னு ஒரு சூழல். இவங்க தான் இந்த குரூப் தான் இருந்தாங்க. அது 7 இயர்ஸ் அந்த ஷூட் இருந்து போயிட்டு 2019ல நடந்த சம்பவம் இது. அப்போ வந்து அது எனக்கு, ஆனால் அது நடந்திருந்தா நமக்கு அது பெரிய ஓப்பனிங்காக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம அப்போ கார்த்திக் சார் கூட தேவ் பண்ணியிருக்கோம், அடுத்து தனுஷ் சார் கூடன்றப்ப அந்த லீக் நமக்கு பெரிய இது கொடுக்கும் அப்படிலாம் நினச்சிருந்தேன். அது வந்து நோ சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு நோ சொன்னேன்.